திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்லி வந்து விதைக்க போகிறோம். அதுக்கு வந்து தம்பி முதல்ல வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மண்ணை வந்து நல்லா கொத்தி விட்டு செஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கா அப்படி என் பையன். எங்கள் கார்டனில் வந்து இந்த மாதிரி இது வந்து ஆரஞ்சு மரம்னு தெரில, எலுமிச்சை மரம்னு தெரில, ஆனால் இது என்ன காயின்னு தெரில. பட் ஆரஞ்சு மாதிரியே இருக்குது, ஆனால் குட்டியாக இருக்குது. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அந்த வாடகை வீட்டில் தான் இந்த கார்டன் இருக்குது. அதனால தான் கேட்குறேன். நான் வச்சுருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரில. நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாள் நைட்டே வந்து மல்லியை நாங்கள் ஊற வச்சிட்டோம். மல்லியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வடிகட்டி தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த மல்லியை எடுத்துகிட்டு போய் அதை வந்து கொஞ்சம் ரெண்டாக உடைக்கணும். ரொம்ப நொறுக்கிடக்கூடாது. ஒரு மல்லி வந்து ரெண்டாக ஆகிற அளவுக்கு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் முளைக்க போடும்போது சீக்கிரம் அந்த நல்லா எல்லா விதையும் ஒன்று போல் முளைக்கும். அதனால் நான் ஒரு சின்ன கல்லை வச்சு தரையில் போட்டு லைட்டாக மேல் டாப்பில் மட்டும் அதை உடையிற அளவுக்கு நசுக்கினேன். எடுத்து அதை ஃபுல்லாக லைட்டாக மட்டும் நசுக்கி எடுத்துக்கிட்டு நம்ம மண் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போய் அடுத்து நாங்கள் தூவி விட்டோம். இப்போ பாருங்கள், என் பையன் வந்து அதை தூவி விடுறாப்படி. ஃபுல்லாக நல்லா அந்த மண்ணை ஃபுல்லாக நல்லா குத்தி விடணும், நல்லா ஆழமாக நல்லா தூவி விட்டு அதுக்கு மேலே லைட்டாக மேல் டாப்பில் அந்த கரையில் இருக்கும்ல, அந்த மண்ணை மட்டும் லைட்டாக மேல் டாப்பில் மூடுற மாதிரி போட்டோம். ஃபுல்லாக அந்த வேலை ஃபுல்லாக மூடுற அளவுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு அது கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன் இந்த மல்லி. பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்தா நிறைய வளர்ந்துருச்சு. ஒரு 10 நாள் கிட்ட ஆகிடுச்சு. அது நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் நான் வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேயில் கூட மண் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். வீட்டுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம். ஒரு ட்ரே முடிஞ்ச உடனே அடுத்து இன்னொரு ட்ரேயில் போக ஆரம்பித்தா இது பறித்து முடிக்கவும் அந்த ட்ரே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கண்டினியூஸாக மாற்றி மாற்றி போட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மல்லி பறித்து நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.